தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கக்கூடிய நிலையில் முதல்வர் தலைமையில் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், இந்த ஆலோசனையில யாரெல்லாம் பங்கெடுத்திருக்காங்க? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டம் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீராய்வு தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதற்கு இந்த கூட்டமானது தற்போது நடைபெறுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கார். கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள், அதாவது காங்கிரஸ் கட்சி சார்பில் தங்கபாலும், மதிமுக பொதுச்செயலர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அந்த கட்சியுடைய பொதுச்செயலரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவிக்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில செயலர் வீரபாண்டியன், முன்னாள் மாநில செயலர் முத்தரசன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னாள் மாநில செயலர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகள் வந்திருக்காங்க. இந்த கூட்டத்தில் எஸ்ஐஆர் தற்பொழுது அடுத்து தமிழ்நாட்டில் உள்ளிட்ட 12 மாநிலங்கள்ல நடைமுறைப்படுத்தப்பட உள்ள நிலையில் இதில் எந்தவித குளறுபடியும் இல்லாமல் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை நடத்துவதற்கான ஒரு முக்கியமான ஆலோசனையை கூட்டணி கட்சி தலைவர்களோடு முதலமைச்சர் நடத்தி வருகிறார். இன்று இரவோடு வாக்காளர் பட்டியலானது தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்படுகிறது. அடுத்த 3 மாதத்திற்கு இந்த தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு பணி மேற்கொள்ளப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதில் கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகளும் வாக்குச்சாவடி வாரியாக இதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும், குறிப்பாக ஏற்கனவே முதலமைச்சருடைய நேற்றைய மடலில் அவர் குறிப்பிட்டிருக்கார், பெண்கள், சிறுபான்மையினர் வாக்குகள், பட்டியலினத்துடைய வாக்குகள் எல்லாம் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகளுடைய, அதாவது தொண்டருடைய வாக்குகள் எல்லாம் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கார். அந்த அடிப்படையில் அது போன்ற எந்தவித ஒரு முறைகேடும் இல்லாமல் சரியாக இந்த பணியை நடத்துவதற்கு இந்த கூட்டமானது விவாதிப்பதற்கு இந்த கூட்டம் நடத்தப்படுவதாகவும், நாளைய தினம் திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற ஒரு பயிற்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுக்கு அனைத்து மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் மகாபலிபுரத்தில் நாளைய தினம் தொடங்கி வைக்கிறார். இந்த பயிற்சிக்கு பின்னர் இந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய நிலையில திமுக அதுக்கு தயாராக இருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்களையும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளையும் அந்த பணியில் மேற்கொள்வதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுவதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. முதல்வர் தலைமையில் ஆலோசனை நடைபெறக்கூடிய நிலையில் விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி கோகுல்.